2 மாலையில் வீட்டுக்கு திரும்பியிருந்தோம். போலீஸ் தரப்பு வக்கீல் மீது கடும் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் திருமதி மேரி. மிருகம் மிருகம், என்னோட ஜானை சுற்றி எப்படியாப்பட்ட கொடூர வலையை அவன் பின்னிருக்கான். ஒவ்வொரு சின்னஞ்சிறு சாட்சியெல்லாம் கூட எப்படி திருகி திருகி அந்த ஒவ்வொன்றும் ஜானுக்கு அதிராகும்படி செஞ்சான். ஹூஃப், விடுங்க என்றேன் ஆதரவாய். போலீஸ் தரப்புல நாளைக்கு எல்லாமும் அப்படியே திரும்பும் பாருங்க. அப்படியே நடக்கட்டும் என்றார் பூரணமாக. பிறகு திடுமென குரலை தாழ்த்தி கொண்டு ஹேஸ்டிங்ஸ் என்று அழைத்தார். மேரி, அது லாரன்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கல இல்ல? ஓ, அது லாரன்ஸ் இல்லை, கிடையாது. இது ஒரு பக்கம் எனக்கு புதிராய் தோன்ற, மறுமுறை நான் பாய்ரோவிடம் தனியாய் இருக்கும் வாய்ப்பு கிட்டிய போது இந்த ஹெவிவேதர் எதன் வாளை பிடிப்பதற்காக இப்படி எல்லோரையும் விரட்டி கொண்டிருக்கிறார் என கேட்டேன். ஹ என்று பாராட்டுதலாய் சொன்னான் அவன். அவர் மகா புத்திசாலி ஹெவிவேதர். அதை விடு, அவர் லாரன்ஸ் குற்றவாளின்னு நினைக்கிறாரா என கேட்டேன். அவர் எதையும் நம்பாதவதாகவோ இல்லை எதை பற்றியாவது கவலைப்படுவதாகவோ தெரியல. மரண விசாரணை செய்தாங்க இல்லையா, அந்த வக்கீல்களுடைய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண முனைகிறார். எந்த மகன் செய்திருப்பான் என்பதில் பலதரப்பட்ட புது புது குழப்பங்களை அவர்களுக்குள்ளேயே உண்டாக்குவதற்காக இப்படி செய்கிறார்னு தோணுது. ஜானுக்கு எதிராக இருக்கிற அளவுக்கு லாரன்ஸுக்கு எதிராகவும் சாட்சியங்கள் இருக்கும் என்பதை அறிய அவர் பிரம்ம பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதில் வெற்றி அடைவாரா? எனக்கு அப்படி தோணலை. மறுபடியும் போலீஸ் விசாரணை துவங்கிய போது இன்ஸ்பெக்டர் ஜேப் அழைக்கப்பட்டார். மிக சுருக்கமாகவும் நீட்டப்படாமலும் சாட்சி தந்தார். அவர் முதலில் கிடைத்த சாட்சிகளை குறிப்பிட்டபடி தொடர்ந்தார். கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நானும் சூப்பரிண்டென்டென்ட் சாம்சனும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜானின் அறையை சோதனையிட்டோம். அவர் அப்பொழுது வீட்டில் இல்லை. அவருடைய அலமாரியில் சில துணிமணிகளுக்கு கீழே நாங்கள் கண்டெடுத்தவை ஒன்று திரு ஆல்ஃபிரட் அணிந்திருப்பது போன்ற தோன்றும் தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு மூக்கு கண்ணாடி. இது காட்டப்பட்டது. 2 இந்த குப்பி. அந்த குப்பி ஏற்கனவே மருந்து கடைக்காரனால் அடையாளம் காணப்பட்டு விட்டவ ஒன்றுதான். சிறிய பாட்டில், நீல நிறம், சில பொடி பொடி பவுடர் துகள்கள் அதனுள் இருந்தன. சுற்றி வர ஸ்ட்ரிச்னைன் ஹைட்ரோகுளோரைட் விஷம் என்று ஒட்டப்பட்டிருந்தது. போலீஸ் விசாரணை நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கையில் ஸ்காட்லாந்து துப்பறியும் அதிகாரிகளால் மற்றொரு முறை புத்தம் புது சாட்சி கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஒரு புதுமை. புரிஞ்சும் காகிதம், அதாவது பிளாட்டிங் பேப்பர். அது திருமதி எமிலியின் காசோலை புத்தகத்தினுள்ளிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது. தலைகீழாய் அதில் பதிந்திருந்த வாசகங்களை அப்படியே கண்ணாடியில் காண்பித்து படித்தபோது பின்வரும் வார்த்தைகள் மட்டும் விளங்கின. என்னிடம் இருக்கும் அத்தனையும், வாட்டெவர் ஐ பொசஸ்ட், சொத்து பணம் ஆகியன அனைத்தையும் என் கணவருக்கே விட்டு வைக்கிறேன். அழிக்கப்பட்ட உயிரிழந்த பெண்மணியின் கணவன் பெயரில்தான் அத்தனை சொத்து பத்துகளையும் விட்டு வைக்கிறது என்பதை அந்த குறுக்கு கேள்விகளுக்கும் இடம் கொடுக்காமல் கிடைத்த இப்புது சாட்சி எல்லோர் முன்னமும் வைத்தது. கணப்பிலிருந்து எடுக்கப்பட்ட கிழிந்த ஒரு துண்டு காகிதத்தையும் போலீஸ் விசாரணையில் சமர்ப்பித்தார் ஜேப். இதுவும் மேலும் மேல் அறையிலிருந்து அகப்பட்டிருந்த தாடியும் சேர்ந்து ஜேப்பின் சாட்சிகளாயின. இந்நிலையில் ஹெவிவேதரின் குறுக்கு விசாரணை ஆரம்பித்த பாடா இல்லை. பிறகு ஆரம்பித்தார் தடபுடலாய். கைதியின் அறையை நீங்க தோண்டியது எந்த கிழமையன்று? செவ்வாய்க்கிழமை, ஜூலை 24. சரியா மரணம் சம்பவித்து 1 வாரம் கழித்து. ஆமாம். அந்த 2 ஜாமான்களையும் பீரோ தட்டுகளின் கண்டெடுத்ததா சொல்றீங்க. அந்த தட்டுகள் பூட்டப்படாமலா இருந்தன? ஆமாம். ஒரு கொலையை செஞ்சவன் அதற்குண்டான சாட்சிகளை இப்படி ஒரு பூட்டாத மேசை தட்டில் திறந்தபடி போட்டு வைப்பது இயலாத விஷயம்னு உங்க மண்டைக்கு தோணவே இல்லையா?
அவன் அந்த ரெண்டத்தையும் அவசரத்தில் அதுக்குள்ளேயே போட்டு திணிச்சிருக்கலாம். ஆனால் இப்போதான் நீங்கள் கொலை நடந்து 1 வாரம் கழித்து தான் அவற்றை கண்டுபிடிச்சதா சொன்னீங்க. அப்படின்னா அவற்றை அமுக்கி யார் கண்ணுக்கும் தெரியாமல் அழிச்சிட அவனுக்கு ஏகாமல் நேர்ந்திருக்குமே. இருக்கலாம். இதில் எது இருக்கலாம் என்பதற்கு இடம் கிடையாது கண்ணு. இந்த 2 சமாச்சாரங்களையும் கையகப்படுத்தி அழிக்க அவனுக்கு அவகாசம் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஏதோ துணிமணிகளுக்குள்ளே கீழே இதை பதுக்கி வச்சிருந்ததா சொல்கிறீங்களே, அந்த துணிகள் காணாமானவையா, அதாவது கனமானவையா அல்லது லேசானவையா? கனமானவை. அப்படின்னா அவை பனிக்காலத்தில் போட்டுக்கொள்ளும் உடை வகை. அடிக்கிற வெயிலுக்கு கைதி அந்த தட்டு பக்கமாக போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் தட்டுப்படலை. அப்படி சொல்லலாம். அந்த லாம் பதில் சொல்லாமல் முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா? இந்த கைதி வியர்த்து விறுவிறுக்கும் அந்த கோடை காலத்தில் குளிர்காலத்து உடைகள் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மேஜை தட்டினை நோக்கி போயிருப்பாரா மாட்டாரா? மாட்டார். அப்படின்னா நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற ஜாமான்கள் அந்த தட்டுக்குள்ள இருக்கிற தகவலே கைதிக்கு வராத அளவுக்கு வேற யாரோ ஒரு 3வது மனுஷன் மூலமாக அங்கே கொண்டு வந்து பதுக்கப்பட்டிருக்காதா? அப்படி தோணலேன்னு தான் சொல்வேன். ஆரம்பிச்சாச்சா லாம்? ஹலோ, இது சாத்தியம்தான் இல்லையா? ஆமாம், அவ்வளோதான். மேலும் சாட்சிகள் தொடர்ந்தன. ஜூலை இறுதியில் பணத்தட்டுப்பாட்டின் உச்சத்தில் கைதி இருந்ததற்கான சாட்சிகள் தரப்பட்டன. திருமதி ரமலாவோடு கைதி ஜானுக்கு இருந்த சகவாசமும் விவரிக்கப்பட்டது. எனக்கு இப்பொழுது மேரி மீது பெரும் பரிதாபம் கிடைத்தது. அவரை போன்ற கர்வம் தலைவிரித்தாடும் பெண்ணால் எப்படி இதை தாங்க முடியுமோ? எவ்லின் ஹோவர்ட் தனது சாட்சிகளை தருவதில் சரியாக இருந்த போதிலும் ஆல்ஃபிரட்டின் மீது அவருக்குள் கனன்று கொண்டிருந்த வெறுப்பு நெருப்பு அவரையே காரணக்கர்த்தாவாக முன்னிறுத்தி பேச வைத்தது. பிறகு கூண்டில் லாரன்ஸ் ஏற்றப்பட்டார். மிக சன்னமான குரலில் பிலிப்ஸ் கேட்ட ஒரு கேள்விக்கு பார்க்சன் நிறுவனத்திடமிருந்து ஜூன் மாதத்தில் எதை கேட்டு கடிதம் எழுதவில்லை என்றார். ஜூன் 29 அன்று இங்கு இல்லவே இல்லை. வேல்ஸில் இருந்தார். உடனேயே ஹெவிவேதரின் முகம் பெதுங்கிக் கொண்டு முன்வந்துவிட்டது. ஜூன் 29 அன்று ஒரு கருப்பு தாடி கேட்டு நீங்கள் பார்க்சன் நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ளவில்லை என்கிறீர்களா? அப்படித்தான். ஆஹா, போகட்டும். உங்கள் சகோதரருக்கு ஏதாவது எதிர்பாராமல் நடக்கிற சமயத்தில் யார் கைக்கு ஸ்டைல்ஸ் எஸ்டேட் போகும்? ஏற்கனவே வெளிரி போயிருந்த லாரன்ஸ் முகத்தில் கேட்கப்பட்ட கேள்வியின் கொடூர நோக்கம் அலைகளை உண்டு பண்ணியது. நீதிபதி இந்த கேள்வி தொடர்பற்று இப்போது எதற்கு என முணுமுணுக்க, கூண்டிலிருந்த சாட்சி கோபமாய் கண்களை அகலமாக்கிக் கொண்டு முன் வளைந்து நின்றார். ஹெவிவேதர் சாட்சியின் கோபத்தை சாவகாசமாக புறங்கையால் தள்ளினார். கேள்விக்கு பதில் எனக்கு வரும்னு தான் தோணுது என்றார். அடக்கமாக சொன்னார் லாரன்ஸ். தோணுதுன்னா என்ன? உங்கள் சகோதரருக்கு பசங்க கிடையாது, உங்களுக்கும் தான் வராது. ஆமாம், அப்படி என்றார் ஹெவிவேதர் கோபமான திருப்தியோடு. பிறகு நல்ல பெரிய கட்டா பணம் கூட உங்கள் கைக்கு வராது என்றார். தயவு செய்து ஹெவிவேதர் என்று மறுப்பு குரல் தந்த நீதிபதி இந்த கேள்விகளை எவையும் தொடர்பற்றவை என்றார். அவருக்கு ஒரு பவ்ய வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தனது அம்பு எய்தும் வேலையை தொடரலானார். செவ்வாய் ஜூலை 17 அன்று யாரோ ஒருத்தரை கூட்டிக்கிட்டு நீங்கள் டெட்மினிஸ்டரில் இருக்கிற செஞ்சிலுவை மருத்துவமனைக்கு போயிருக்கிறதா தகவல் இருக்கு. ஆமாம். அப்போ அங்கே நீங்கள் தனியாக இருக்கிற சந்தர்ப்பம் கிடைச்ச ஓரிரு நொடிகளின் போது விஷங்கள் வைக்கப்பட்டிருந்த அலமாரியை திறந்து சில பாட்டில்களை எடுத்து பார்த்தீங்களா? நான் செஞ்சிருக்கலாம்.
சரியான லாம் பரம்பரையப்பா. நீங்கள் அப்படி பண்ணினீங்கன்னா நான் சொல்கிறேன். ஆமாம், அப்படி என்று தனக்குத்தானே பெருமையாய் குறிப்பிட்டு கொண்டவர் தாமதமின்றி உடனடியாகவே அடுத்த கேள்வியை குண்டாய் பாய்ச்சினார் அவர். ஒரு பாட்டிலை ரொம்ப குறிப்பாக எடுத்து பார்த்தீங்களா? இல்லை, அப்படி செஞ்சதா எனக்கு தெரியல. ஜாக்கிரதை திரு எல் கேவெண்டிஷ், ஒரு பாட்டில் முழுவதும் ஸ்ட்ரிச்னைன் ஹைட்ரோகுளோரைட் அடங்கியிருந்த பாட்டில். அது பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாரன்ஸ் சட்டென முழுக்க வெளிரி மூர்ச்சையாகும்படி ஆனார். இல்லை, அதை நான் தொடலேங்கிறது நிச்சயம். அப்போ சந்தேகத்துக்கிடமில்லாமல் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய விரல் பதிவுகளை அதில் விட்டு வச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன கணக்கு தர போறீங்க? காலை வாரி விட்டு தள்ளும் அணுகுமுறை மிக சக்தி வாய்ந்ததாக இருக்க லாரன்ஸின் நரம்புகள் செயலிழக்க ஆரம்பித்தன. நான் அந்த பாட்டிலை அப்போ எடுத்திருக்கணும். இப்பவும் எடுக்கணும் தானா? எடுத்திருக்கீங்க. ஆமான்னு சொல்லுங்க. அதில் அடங்கியிருந்த மற்ற வேதிப்பொருட்கள் பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது எதுக்காக அதை போய் எடுத்தீங்க? நான் ஒரு காலத்தில் மருத்துவத்துக்காக படித்தேன். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இயற்கையாக என்னை ஈர்த்துடுது. ஆக விஷங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை இயற்கையாக ஈர்த்திடும், அப்படியா? அந்த உங்களுடைய தாகம் தணிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் அப்படியே நின்று இருக்கீங்க. இது முழுக்க முழுக்க வாய்ப்பின் அடிப்படையில் நடந்த விஷயம். இதுக்கு பதிலாக வேற ஏதாவது அங்கு இருந்திருந்தாலும் அதைத்தான் நான் எடுத்திருப்பேன். ஓ கடவுளே! கண்ணா, இன்னும் பலவும் அங்கே இருந்திருக்குப்பா. ஆமாம், இதோ பாருங்க, அந்த முழு மதியம் நீங்கள் அங்கே தான் இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த தனிமை வையப்பட்ட ஓரிரு நொடிகளில் தான், நல்லா கவனிங்க, நீங்கள் தனிமையாக இருந்த அந்த ஓரிரு நொடிகளில் தான் ஸ்ட்ரிச்னைனின் ஹைட்ரோகார்பன் மீது உங்களுக்குள்ள இயற்கையான ஈடுபாட்டை நீங்கள் செயல்படுத்தியிருக்கீங்க, அப்படி தானே? பரிதாபமாய் தடுமாறினாள் லாரன்ஸ். நான் மிக திருப்தி அடைந்துவிட்ட விசாரணை வக்கீலாய் பாவம் காட்டிய ஹெவிவேதார், இதற்கு மேலே உங்களை கேட்க எனக்கு எதுவுமே இல்லை, திரு எல் கேவெண்டிஷ் என்றார். இந்த குறுக்கு விசாரணை நீதிமன்றத்தில் பெரும் சலசலப்பை உண்டு பண்ணிற்று. அங்கு கூடியிருந்த நாகரிக போக்கு கொண்ட பெண்கள் அனைவரின் கொண்டைகளும் ஒரு புள்ளிக்குள் குவிந்து முணுமுணுத்தன. இப்படி சத்தம் வந்தா உள்ளே இருக்கும் அத்தனை பேரையும் வெளியே தூக்கி போட வேண்டி வரும் என நீதிபதி கோபமாய் மிரட்டும் அளவுக்கு முணுமுணுப்புகள் பெருகின. மேலும் சில சாட்சிகளும் வந்தன. மருந்து கடையின் பதிவேட்டில் விஷம் பெற்றதுக்காக ஆல்ஃபிரட் என போடப்பட்டிருந்த கையொப்பத்தை சரிபார்க்க கையெழுத்து நிபுணர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் ஒருமனதாக அது ஆல்பர்ட்டின் கையொப்பம் கிடையாது என அழுத்தமாய் கூறிவிட்டனர். மேலும் அவர்களுடைய கருத்தாய் கைதியாய் இருப்பவர் செய்திருக்கும் பித்தலாட்ட வேலையாக இது இருக்கலாம் என்றும் சொன்னார்கள். இக்கருத்தின் மீது குறுக்கு விசாரணை செய்யப்பட்ட போது நாசுக்காக கைது செய்திருக்க வல்ல பொய் கையொப்பம் மோசடி இது என தெரிவித்தனர். இவையெல்லாம் ஆன பிறகு திரு ஹெவிவேதர் எதிர்த்தரப்பு வாதங்களை மிக நீளமாக பேசி வளர்க்காமல் சுருக்கமாக முன்வைத்து முடித்தார். ஆனால் இது அவருக்கே உரிய சக்தி வாய்ந்த தடபுடலான பேச்சு சாதுரியத்தால் மிக முக்கியமான ஒன்று போல அளிக்கப்பட்டது. மிக குறைவாகவும் முக்கியத்துவம் இல்லாமலும் தெரியும் சொற்பமான சாட்சிகளின் மேல் எந்த ஒரு கொலை வழக்கும் நின்று நிலைத்ததாய் தனது நெடிய அனுபவத்தில் கண்டதே இல்லை என்று குறிப்பிட்டார். சமய சந்தர்ப்பங்களை வைத்து ஒரு கொலையின் போக்கு மற்றும் யார் செய்திருப்பார் என்பது வரை கூட நம்மால் கண்டுபிடித்துவிட முடியும். ஆனாலும் சாட்சிகள் கனமாய் அமையாத வரை நாம் கண்டுபிடித்து உள்ளங்கையில் வைத்திருக்கும் கொலைகாரனை நீதிமன்றத்தின் பிடியில் ஒப்படைத்து நிரூபிக்க முடியாது என்று விளக்கினார். பின் இவ்விரு அறிமுக வாக்கியங்களின் அடிப்படையில் திருமிகு எமிலியின் கொலை வழக்கினை அணுகினார். இந்த வழக்கை பொறுத்த மட்டில் ஸ்ட்ரிச்னைன்
கைதியின் அறையில் கண்டெடுத்ததாய் சொல்லி அவரை கொண்டு வந்து இங்கு நிறுத்தியிருப்பது மிக வேடிக்கையான ஒரு சமாச்சாரம். போலீஸ் தரப்பு சொல்லியது போல அந்த மேஜையின் தட்டு பூட்டப்படாமல் திறந்தே இருந்திருக்கின்றது. கைதிதான் விஷத்தை அங்கு கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கிறார் என்பதை நிரூபிக்க சாட்சிகள் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஆக குற்றத்தை கைதியின் தலையில் போட்டுவிட்டு தப்பிவிடுவதற்காக அவர் மீது நயவஞ்சக பொறாமை கொண்ட யாரோ ஒருவன் எடுத்திருக்கும் துணிகர முயற்சிதான் இது. பார்க்கின்சன் நிறுவனத்திடமிருந்து கைதிதான் அந்த கருப்பு தாடியை கேட்டு எழுதி பெற்றுள்ளார் என்ற போலீஸ் தரப்பு குற்றச்சாட்டை நிரூபிக்கவும் கூர்மையான எந்த சாட்சியும் போலீசால் சமர்ப்பிக்க இயலவில்லை. கைதிக்கும் அவருடைய வளர்ப்பு தாயாருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் பற்றி பேச முழு அனுமதி அளிக்கப்பட்டாலும் இதுவும் மேலும் கைதியின் பணமுடைப்பை போதும் என்னும் அளவுக்கு ஏகமாய் மிகைப்படுத்தி பேசப்பட்டுள்ளன. திரு ஜேப்பின் பிரபல வக்கீல் இப்பொழுது திரு பிலிப்ஸின் பக்கமாய் மிக விற்றேற்றியாக திரும்பி காட்டினார். கைதி கூண்டில் நிற்கும் ஜான் உண்மையிலேயே குற்றமற்றவராக இருந்தால் மரண விசாரணையின் போது அவராகவே முன்வந்து வாக்குவாத சண்டையில் திருமதி எமிலியோடு ஈடுபட்டது தான் என்றும் அது திரு ஆல்ஃபிரட் இல்லை என்றும் சொல்லியிருப்பாரே என்று குறிப்பிட்டார். வேண்டுமென்றே உண்மைகள் திரித்து அல்லது மறைத்து சொல்லப்படுகின்றன என்பதே அவரது எண்ணம். அங்கு நிஜத்தில் என்ன நடந்தது என்பது இதுதான். கேளுங்கள். கைதி அந்த செவ்வாயன்று மாலை பொழுதில் நேரம் கடந்து வீட்டுக்குள் நுழையும் போது அவரிடம் திரு ஆல்ஃபிரட்டுக்கும் மறைந்த எமிலிக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது என்று சர்வ நிச்சயமாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த சமயத்தில் தனது குரலை தான் ஆல்ஃபிரட்டின் குரல் என தப்பாக இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகமே கைதியின் மண்டைக்குள் எழவில்லை. அவரது வளர்ப்பு தாயார் அன்று இருவேறு சண்டைகளில் ஈடுபட்டுள்ளார் என குழப்பமின்றி முடிவெடுத்து விடுகிறார் இவர். ஜூலை 16 அன்று கூண்டில் நிற்கும் கைதி கிராமத்தில் உள்ள மருந்து கிடங்குக்கும் திரு ஆல்ஃபிரட் போல மாறுவேடமிட்டு போனதாய் போலீஸ் தரப்பில் வற்புறுத்தி சொல்லப்பட்டது. மாறாக அந்த சமயத்தில் கைதி ஜான் கிராமத்தின் ஒதுக்குப்புறமான தனிமை பிரதேசமான ஸ்பின்னி என்னும் இடத்தில் இருந்தார். கேட்பவற்றை கொடுக்காவிட்டால் அனைத்து ரகசியங்களும் அவரது மனைவியிடம் சொல்லிவிடுவதாய் வந்திருந்த ஒரு பெயரிடப்படாத பிளாக்மெயில் குறிப்பின் பேரில் இந்த கைதி பாய்ந்தடித்து கொண்டு அங்கு போயிருக்கிறார். அரை மணி நேரத்திற்கு மேல் அங்கு கிளியுடன் காத்திருந்துவிட்டு பிறகு யாரும் வராததால் திரும்பி வந்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக காத்திருந்த இடத்திலோ அல்லது வரும் வழியிலோ கைதி ஜான் வேறு ஒருவரையும் சந்தித்திருக்கவில்லை. சாட்சிக்கு கூப்பிட்டு நிறுத்த, ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த குறிப்பினை ஜான் வைத்திருக்கிறார். அது சாட்சியாக இங்கு தரப்படுகின்றது. இப்பொழுது சிதைக்கப்பட்ட உயிலுக்கு வருவோம். கைதி ஏற்கனவே நீதிமன்ற குழுமத்தில் பயிற்சி எடுத்த தொழில் செய்தவர்தான். ஆகவே ஒரு வருடத்துக்கு முன்னால் இவரின் பெயருக்கு சாதகமாக எழுதப்பட்ட உயிலானது இவருடைய தாயாரின் மறுமணம் காரணமாக ரத்தாகி விடுகிறது என்ற சட்டம் நுணுக்கும் இவருக்கு மிக நன்றாகவே தெரியும். என்னால் உயில் கொளுத்தப்பட்டதன் சம்பந்தமாக பல சாட்சிகளை அழைத்து நிறுத்த முடியும். நிறுத்துவேன். அப்பொழுது இவ்வழக்கில் புது புது கோணங்கள் விரிவதை இந்த நீதிமன்றம் பார்க்கத்தான் போகின்றது. நிறைவாக ஒரு முக்கிய குறிப்பு. கைதி ஜான் தவிர இன்னும் ஏராளமானவர்கள் மீது கூட பலமான பாதக சாட்சிகள் இருக்கின்றன. இதனை நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக திரு லாரன்ஸ் கேவன்டிஷ். திரு லாரன்ஸுக்கு எதிராக உள்ள சாட்சிகள் திரு ஜான் மீது கூறப்பட்டுள்ள சாட்சிகளை விட மிக அதிகம், மிக பலம் வாய்ந்தவை என்பதை இங்கு கூற பிரியப்படுகிறேன். இனி நான் கைதியுடன் பேசப்போகிறேன். ஹெவி வேதார் தனது எதிர்த்தரப்பு வாதத்தினை நீதிமன்றத்துக்கு முன் இவ்வாறு சமர்ப்பித்து முடித்ததும் வந்த ஜான் தனது தரப்பு சாட்சியத்தை மிக அழகாக அளித்தார். ஹெவி வேதாரின் பயிற்சியால் தன் பக்கத்து கதையை மிக நன்றாக நம்பகத்தன்மை மிகுந்தும் சொன்னார் அவர். அவருக்கு பெயர் குறிப்பிடாமல் வந்த அந்த குறிப்பு நீதிபதியிடம் தரப்பட்டது. அதனை அவர் மரண விசாரணை செய்த வக்கீல் குழுவிடம் அனுப்பினார். தான் பெரும் பணமுடையில் இருப்பதையும் மேலும் தனது தாயாருடன் அவருக்கு நிகழ்ந்த வாக்குவாதத்தின் உண்மையும்
சற்றும் தாமதமின்றி மலமெளவென ஜான் ஒப்புக்கொண்டது அவரது சாட்சிக்கு அங்கு தனி மரியாதை உண்டு பண்ணி தந்தன. நிறைவாக கூண்டிலிருந்து இறங்கும் முன் சற்று தாமதித்து நிதானித்து பின் சொன்னார், ஒரு விஷயத்தை இந்த நீதிமன்றத்துக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மறைமுகமாக உணர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக என் சகோதரரை உள்ளுக்கிழுத்து திரு ஹெவிவேதார் பேசிய வார்த்தைகளை நான் அடி ஆழம் வரை மறுத்து ஒதுக்குகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், என்னை விட அதிக அளவுக்கு இந்த கொலையோடு நிச்சயமாய் அவன் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது. ஆமாம், ஹெவிவேதார் இதற்கு வெறுமனே சிரித்தார். கூடவே ஜான் பேசிய வார்த்தைகள் நீதிமன்ற அதிகாரிகளிடம் சாதகமான ஒரு நிலையை உண்டு பண்ணிவிட்டதை தனது கூரிய கண்களால் கவனித்து அள்ளிக்கொண்டார். பிறகு குறுக்கு விசாரணை துவங்கியது. மரண விசாரணை நடந்தபோது உங்கள் குரலைத்தான் திரு ஆல்ஃபிரட் குரலாக நினைச்சுக்கிட்டு சாட்சிகள் பேசினாங்க என்பது உங்க மூளைக்கு எட்டவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. இது வேடிக்கையா இல்லை? இல்லை, எனக்கு வேடிக்கையா படலை. எனது அம்மாவுக்கும் திரு ஆல்ஃபிரட்டுக்கும் இடையே சண்டை நடந்ததுன்னு என்னிடம் சொன்னாங்க. அதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. நானி தன் காதில் விழுந்ததா குறிப்பிட்ட சில வாக்குவாத வார்த்தைகளை கேட்ட பிறகுமா? நானி சொன்ன உடனேயே அவை நீங்க பேசினவை தானா இல்லையான்னு தெரிஞ்சிருக்குமே. உங்களால் பிரித்து அறிய முடியல? என்னால் முடியல. உங்கள் ஞாபக சக்தி அசாதாரண குறைச்சலாக இருக்குது. அப்படி இல்லை, நாங்கள் 2 பேரும் கோவத்தில் இருந்தோம். அப்போது நான் என்ன நினச்சிருந்தேனோ அதை விட அதிகமாகவே வார்த்தையில் கொட்டிட்டதா நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு நான் மிக கம்மியாக தான் காது கொடுத்தேன். இப்போது திரு பிலிப்ஸ் இழுத்து உள்மூச்சு அவருடைய நோண்டி துருவும் திறமைக்கு ஒரு முழுக்கமாய் இருந்தது. கையிலிருந்து குறிப்பு பற்றி கேட்க தாவினார். சரியான சந்தர்ப்பவாதி போல இந்த குறிப்பை நீங்க தந்திருக்கீங்க. சொல்லுங்க, இந்த கையெழுத்துல உங்களுக்கு எதுவும் பிரபலமா தெரிஞ்ச மாதிரி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதில் உள்ள கையெழுத்துக்கும் உங்களுடைய சொந்த கையெழுத்துக்கும் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒற்றுமை நிறையவே இருக்கே. வேணும்னே கையெழுத்தின் நிஜ போக்கை மாற்றி எழுதின மாதிரி தெரியல? இல்லை, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. இது உங்கள் சொந்த கையெழுத்து தானே சொல்கிறேன். இல்லை, நீங்கள் வேறொரு இடத்துல இருந்துக்கீங்கன்னு ஒரு பொய் செய்தியை சபிப்பதற்காக ஒரு கற்பனை இடத்தையும் மிரட்டல் என்னும் கற்பனை கதையும் நீங்களே உருவாக்கிக்கிட்டு இப்படி ஒரு குறிப்பை நீங்களாவே எழுதியிருக்கீங்க இல்லையா? இல்லை. என்ன நொல்லை? ஆளரவமற்ற ஒரு காட்டுப்பகுதியில் போய் காத்திருந்துதான் நீங்கள் சொல்கிற அதே நேரத்தில் ஸ்டைல்ஸ் கிராமத்தில் இருக்கும் மருத்துவ கிடங்குக்கு போய் ஆல்ஃபிரட் என்னும் முகமூடி பெயரில் நீங்கள் ஸ்ட்ரிச்னைன் விஷத்தை வாங்கினது தானே உண்மை? கிடையாது, அது பொய். திரு ஆல்ஃபிரட்டின் உடைகளை மாட்டிக்கிட்டு அவரை போலவே ஒரு ஒட்டுத்தாடியும் வச்சுக்கிட்டு அதை அழகா அவருடையது போலவே தெரியும்படி வெட்டிக்கிட்டு விஷம் வாங்கியிருக்கீங்கன்னு, அதற்கான பதிவேட்டிலும் கையொப்பம் போட்டிருக்கீங்கன்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது முழுக்க உண்மையற்ற பேச்சு. அப்படியா? சரி, இப்போ உங்கள் கையொப்பம், பதிவேட்டில் இருக்கிற கையொப்பம் மற்றும் இந்த குறிப்பிலே இருக்கிற கையெழுத்து, இம்மூன்றுக்கும் இருக்கும் ஒற்றுமைகளை நான் நீதிமன்றத்தின் பார்வைக்கே விட்டுடுறேன் என்ற பிலிப்ஸ் தனது கடமையை செவ்வென செய்துவிட்ட ஒரு நபரின் திருப்தியோடு உட்கார்ந்து கொண்டார். இதற்கு பிறகு நேரம் ஆகிக் கொண்டே போனதால் திங்கட்கிழமைக்கு வழக்கு ஒத்தி போடப்பட்டது. கவனித்தேன். பாயிரோ ஆழம் வரை அதைரியமாகி இருந்தான். இப்படிப்பட்ட சமயங்களில் புருவம் குறுக்கி அவனது கண்கள் வெளியே பிதுங்கியிருக்கும். ஆகையால் எனக்கு புரிந்தது. என்னாச்சு பாயிரோ? நான் விசாரித்தேன். நண்பா, எல்லாமும் தப்பாக போயிட்டு இருக்கு, தப்பாக போயிட்டு இருக்கு. அப்படியே விட்டுவிட்டேன். ஆனால் நான் அறியாமலேயே எனக்குள் சிறு ஆதரவும் விடுதலையும் விளைந்தன. ஜான் விடுதலையாகி விடுவதற்கான அறிகுறிகள் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்தன. வீட்டுக்குள் நாங்கள் நுழைந்ததுமே மேரி கொடுக்க விழைந்த கோப்பை டீயை வேண்டாம் என ஒதுக்கிவிட்டான் பாயிரோ. நன்றி மேரி, ஆனால் இப்போ எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் என் அறைக்கு போகிறேன்.
நான் அவனை தொடர்ந்தேன். இன்னும் முகத்தில் கடுகடுப்பும் கோபமும் நிறைந்திருந்த அவன் நேராக தனது மேஜைக்கு சென்று அதன் ஒரு தட்டுக்குள்ளிருந்து சீட்டுக்கட்டு ஒன்றினை வெளியே எடுத்தான். பிறகு ஒரு நாற்காலியை இழுத்து மேஜை அருகே வரும்படி போட்டுக்கொண்டு எனக்கு நடக்க முடியாத திகைப்பினை உண்டு பண்ணும் விதமாய் அவனாக தனியே அமர்ந்து பயபக்தியோடு சீட்டுகளில் வீடு கட்டும் வேலையை துவங்கினான். கடும் கோபத்தில் இருந்த இப்பொழுது போய் நான் குறுக்கே பேசினால் அவ்வளோதான். தெரிந்திருந்தும் ஒரு வார்த்தை பேச நான் என் தாடைகளை விரித்ததுதான் தாமதம். வேண்டாம்டா ப்ளீஸ் என அலறிவிட்டான் அவன். பேசாதே, நான் மறுபடியும் குழந்தையாய் ஆகிடலை. இப்படி விளையாட அதிரும் என் நரம்புகளை நிலைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இந்த சீட்டு வீடு கட்ட விரல்களின் நடுங்கம் நுட்பம் அவசியம். நடுக்கமற்ற விரல்கள் என்றால் நடுக்கமற்ற கவனம், நடுக்கமற்ற மூளை. இப்படி ஸ்திரப்படுத்த வேண்டிய அளவுக்கான தேவையை இதுவரைக்கும் நான் எப்பொழுதுமே எதிர்பார்த்தவன் அல்ல. ஆனால் இப்போ எதுக்கு? என்ன குழப்பம்? ஓங்கி குத்திய ஒரு குத்தலின் மூலம் சிரமப்பட்டு அவன் சிறிதாய் தூக்கி நிறுத்தியிருந்த சீட்டு வீட்டினை நகர்த்தினான். இதுதான் காரணம் நண்பா. சீட்டில் 7 அடுக்கு வரை துச்சமா இழுப்பிடுவேன். குத்து. ஆனா குத்து. இப்போ குத்து. உன்கிட்டே சொன்ன கடைசி இணைப்பை என்னால் கண்டுபிடிக்கவே முடியலடா. குத்து. என்ன சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. ஆகவே அமைதியாயிருந்தேன். கும் கும் என்று மேசையை குத்திக்கொண்டே இருந்தான். ஒரு பக்கம் நிஜமாகவே சிரிப்பும், மறுபக்கம் அவன் சிரமப்படுகிறானே, விடை வந்துவிடக் கூடாதா என்ற பரிதவிப்பும் இருந்தன. பிறகு மறுபடியும் மெதுவாக சீட்டு வீட்டினை எழுப்ப ஆரம்பித்தான். அப்படி செய்யும்போதே இடையிடையே சின்ன சின்னதாய் பேசிக்கொண்டு இப்படியேதான் இப்படித்தான் கட்டணும். ஒரு சீட்டு அப்புறம் இன்னொன்று கணக்கிடணும். கணக்கு தப்பாவே கூடாது. கணக்கு தப்பினா கவுந்திடும். கணக்கச்சிதமா சுத்தமான கணக்கு. அவன் கைத்திறமையால் ஓரடுக்கு விட்டு மற்றொரு அடுக்காய் சீட்டு வீடு வளர்வதை நான் பார்த்த வண்ணமாயிருந்தேன். அவன் துளியும் தயங்கவில்லை. நிச்சயமற்று திக்கவில்லை, திணறவில்லை. ஏதோ வசியம் தெரிந்தவன் போல அழகாய் கட்டிய வண்ணமாயிருந்தான். எத்தனை நடுக்கமற்ற கைகள்! வியப்பாய் குறிப்பிட்டேன் நான். ஒரே ஒரு முறை மட்டும்தான் உன் கை நடுங்கி நான் கவனித்தேன் என்றேன். அது ஒரே ஒரு முறை மட்டும்தான் நிகழும். நான் தாளா கோபத்தில் இருக்கும்போது சாந்தமாய் சொன்னான். ஆமாம் தெரியும், நீ கோபத்தின் உச்சியிலே இருக்கே. உன்னை பார்க்கவே பயமா இருக்குப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? இதுபோல ஏற்கனவே ஒரு தடவை இதே வழக்கில் இப்படி கிளேசமா உன்னை நான் கவனிச்சிருக்கேன். அது திருமதி எமிலியின் கைப்பெட்டியை யாரோ வலிமையா தள்ளி திறந்திருக்கிற உண்மையை நீ கண்டுபிடிச்சப்போ நீ கண்ணாடி அலமாரிக்கிட்டே போய் நின்றுக்கிட்டு குழப்ப சமயங்களில் நீ செய்கிற மாதிரி அதிலிருந்து பொருட்களை சன்னமாய் நகர்த்தி அதிலிருந்த ஓர் இலை கூட உன் கையை குலுக்கிட்டு அதை பார்த்தப்போ. ஆனால் நான் திடுமென்று நிறுத்தினேன். தீர்க்கமாய் விளங்கி கொள்ள முடியாத கடும் குரல் எடுத்து கத்திக்கொண்டு தான் கட்டிய சீட்டு வீட்டினை மறுபடியும் அழித்துவிட்டு கைகளால் கண்களை மூடியபடி முன்னும் பின்னும் பொறுக்க முடியாத துன்பத்தை அனுபவிப்பன் போல அல்லாடினான். ஓ பாயிரோ, என்னாச்சு? கடவுளே, என்னை பாருடா. நான் அவனுக்கு மேலே அவசரமாய் கத்தினேன். என்ன விஷயம்டா? உடம்பு முடியலையா? வழக்கு முடியும் போது முடியட்டும், விடு. மயக்கம் வருதா என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்ல என மூச்சு விட்டான் அவன். எனக்கு ஒரு சிறு யூகம். வாழா போச்சு. சற்று லகுவாகி நான் குறிப்பிட்டேன். உன்னோட வழக்கமான சிறு யூகம். இந்த தடவை இந்த யூகம் ராட்சசதனமானது, பெருசு. இதன் முக்கியத்துவத்தில் வியக்கத்தக்க அளவு பிரம்மாண்டமானது. இதை நீ என் உயிர் நண்பனான நீ எனக்கு தந்திருக்க. அப்படியே என்னை கையிரண்டில் அள்ளிக்கொண்டான். என் நெஞ்சுக்குள் அமுதம் ஊறும்படி என் இரு கன்னங்களிலிருந்தும் கனிவாய் முத்தம் தந்தான்.
இந்த ஆச்சரியத்திலிருந்து நான் முழுவதுமாய் விடுபடும் முன் அறையை விட்டு வேகமாய் வெளியேறி கொண்டிருந்தான். அப்பொழுது மேரி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். திருமிகு பாய்ரோக்கு என்ன ஆயிற்று? போகும்போது கத்திக்கிட்டே போறார் ஹேஸ்டிங்ஸ். மோட்டார் வண்டிகளை நிறுத்தும் இடம், தாமதிக்காம காரை நிறுத்தி வைக்கும் இடத்துக்கு போக எனக்கு வழிகாட்டுங்க மேடம். இப்படி கத்தினார். நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி தெருவுக்கு இல்லே ஓடிட்டாரு. என்ன புயல் வேகம்! நானும் இயன்ற அளவுக்கு அவன் போன திசையிலேயே பறந்தேன். மேரி சொன்னது நிஜம்தான். காலை கிழித்து கொண்டு போய்க் கொண்டிருந்தான் அவன். தானாக என்னவெல்லாமோ சைகைகளை செய்து கொண்டு விரைந்து கொண்டிருந்தான். ஒன்றும் செய்வதற்கில்லை என்ற பாவத்தோடு மேரி பக்கம் திரும்பி நின்றேன். இப்படி போற போக்கை பார்த்தா இன்னும் சில நிமிடங்கள்ல போலீஸ்காரன் பிடிச்சு உள்ளே கொண்டு தள்ளிட போறான் பாருங்க. அதோ போறான், சந்துல திரும்பிட்டான். அவ்வளோதான், அவனை காணல. எங்கள் கண்கள் சந்தித்து கொண்டன. உதவ இயலாமல் வெறித்தன. என்ன விஷயமா இருக்கும்? நான் மறுத்து தலையசைத்தேன். எனக்கு தெரியல திருமதி மேரி. சீட்ல வீடு கட்டிக்கிட்டு இருந்தான். ஏதோ பிரமாதமா எண்ணம் ஒன்று உதிச்சதா சொன்னான். நீங்களே இப்ப பார்த்த மாதிரி தலை தெறிக்க ஓடிட்டான். இருக்கட்டும் என்ற மேரி, ராத்திரி சாப்பாட்டுக்குள்ளையாவது திரும்பி வரார்னா பார்ப்போம் என்றாள். ராத்திரி வந்தது. ராத்திரி சாப்பாடு வந்தது. ஆனால் பாய்ரோ திரும்பி வரவே இல்லை.